பார்க்க எல்லாரும் வற்புறுத்தி கேட்கறதுனால அந்த வெத்து பத்திரத்துல சைனும் போட்டுடுறாங்க. அதே சமயம் அடுத்த நாள் இனியாவோட கல்யாணமும் ரொம்பவே நல்லபடியா நடந்துருது. ஆனா கல்யாணம் என்னதான் நடந்து முடிஞ்சாலும் இன்னுமே இனியா ரொம்பவே குழப்பத்தோடையும் டென்ஷனோடையும் மனசுக்குள்ள ஆகாஷையுமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இதுக்கப்புறமா தன்னோட வாழ்க்கை இந்த பாதையில தான் போக போகுதுன்றத கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்னதான் ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாலும் இன்னுமே அவங்க ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட தான் கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா மறு வீட்டுக்கு அனுப்புற சடங்கை செய்யறதுக்காக பாக்கியா ரொம்பவே கஷ்டத்தோட கண் கலங்கி எல்லா சடங்குகளையுமே செஞ்சு முடிச்சு இனியாவை ஒரு வழியா அவங்களோட மாமியார் வீட்டுக்கு, அதான் நிதோஷோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா இனியா போனதுக்கு அப்புறமா வீடே களை இழந்து போயிருக்கு. இதை பார்த்துட்டு ஈஸ்வரியுமே ரொம்பவே கஷ்டத்தோட என்னதான் இனியாவுக்கு நம்ம ஆசைப்பட்ட இடத்துல நல்லபடியா கல்யாணம் நடந்திருந்தாலும் இப்ப ஏதோ வீடே வெற்றிடமா தெரியுதுன்னு சொல்லிட்டு கோபி கிட்ட இதுக்கு முன்னாடி இனியா சின்ன வயசுல இருக்கும்போது படிக்கும்போது காலேஜுக்கு போகும்போது வேலைக்கு போகும்போதுன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தியுமே பேசிட்டு இருக்க உடனே பாக்கியாவும் சின்ன பொண்ணு நினைச்சவ இப்ப வளர்ந்து கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிட்டா. பட் பரவாயில்ல, ஒரு வழியா என் பசங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதை யோசிச்சு பார்த்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப கரெக்டா ஈஸ்வரியும் என்ன என் மனசுக்குள்ளதான் இன்னும் ஒரே ஒரு குறை இருக்கு, அதை மட்டும் தீர்த்து வச்சுட்டா அந்த கடவுள்கிட்ட என்னை எப்ப வேணாலும் நீங்க கூட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஏன் நானே பண நிம்மதியோட கிளம்பி போயிடுவேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கோபியும் அப்படி என்னமா இதுக்கு மேல உங்களோட மனசுல குறைன்னு கேட்க உடனே பாக்கியாவை கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்த ஈஸ்வரியோ என்ன நீ ஒரு குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு சொல்றாங்க. இதை கேட்ட பாக்கியாவுமே ஈஸ்வரி என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு உடனடியா தன் கிச்சனுக்கு போகிற மாதிரி போக, ஆனா எழிலோ என்ன பாட்டி சொல்ல வரீங்க, அவருக்கு தான் குடும்பம்னு நாங்க எல்லாரும் இருக்கோம்லன்னு சொல்றாங்க. அப்ப எழில் வாயில இருந்து இந்த வார்த்தை வரதை கேட்ட கோபியும் ரொம்பவே ஹாப்பியா இருக்க. ஆனா ஈஸ்வரியும் நான் எதிர்பார்க்கறதே வேற, நீங்கெல்லாம் உங்க குடும்பத்தோட தனித்தனியா இருக்கீங்க, வயசு ஆக ஆக நீங்களும் உங்களோட குழந்தைங்கள தான் பாப்பீங்க, எங்க உங்க அப்பா அம்மாவெல்லாம் பார்க்க போறீங்க, அப்படியே பார்த்தாலும் அது பழையபடி இருக்காது, என்ன தனிமையில இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க. உடனே செழியனும் நீங்க இப்ப என்ன பாட்டி சொல்ல வரீங்க, நாங்க யாரும் அப்பாவை தனியால விட்டுற மாட்டோம், என்னதான் எங்களுக்குன்னு குடும்பம் குழந்தைன்னு வந்தாலும் நாங்க கண்டிப்பா அப்பா அம்மாவை தனியா விட்டுற மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரியும் நீங்க தனியா விடுறீங்களோ இல்லையோ, ஆனா அவங்களுக்கு தனிமை ஃபீல் ஆயிடும், அதனாலதான் பழையபடி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்திருந்தா நல்லா இருக்கும் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்ல ஆரம்பிக்க. உடனே இதை கேட்ட கோபியா அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க, சரி பாக்கியா நாங்க கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போக பார்க்க. ஆனா பாக்கியாவும் நைட் ஆயிடுச்சு, அது ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, அத்தைக்கு இப்பெல்லாம் வெளியே போனா குளிர் ஒத்துக்காது, அதனால நீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கேயே தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அத்தை நான் ஒன்னும் கோபி மேல இருக்க அக்கறையால அவங்களை எங்க தங்க சொல்லல, உங்க மேல இருக்க அக்கறையால தங்க சொல்லிட்டு இருக்கேன், அதனால தயவு செஞ்சு இதையுமே நீங்க கொஞ்சம் தப்பா யோசிக்காம இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தன்னோட வேலைகளை முடிச்சுட்டு தன்னோட ரூமுக்கு போயிட்டு தனியா படுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி இனியா கூட இருந்த ஞாபகங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இனியா எப்படி ஒரு நல்ல குடும்பமா இருக்காங்களோ இல்லையோ, ஒரு நல்ல பையன்கிட்ட இருக்காங்கன்ற முழு திருப்தியோட நல்லா நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் இந்த மாதிரி ஏற்கனவே குற்ற உணர்ச்சியோட இருக்க இனியாவும் தன்னோட வாழ்க்கை இதுக்கப்புறமா என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தோட உட்காந்துருக்கும் போது அங்க நிதிஷுமே அவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நிதிஷ் கிட்ட இன்னுமே ரொம்பவே தயக்கத்தோட பேசிட்டு இருக்க இனியாவும் இல்ல முதல்ல நம்ம கொஞ்ச நாள் நல்லா பழகலாம், அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் பாத்துக்கலாமா, ஏன்னா நம்ம சந்திச்சு ஒரு வாரம் தான் ஆயிருக்கு, பட் அதுக்குள்ளேயே இப்படி அவசர அவசரமா கல்யாணம் நடந்ததுனால இன்னுமே எனக்கு அந்த தயக்கம் போகலன்னு சொல்லிட்டு தயங்க உட்காந்துருக்க. உடனே இதை கேட்ட நிதிஷ்கும் இனியா பேசுறது கொஞ்சம் பிடிக்காததுனாலும் அவங்களோட மனசுக்குள்ள கொஞ்சம் லைட்டா வெள்ளத்தனை இருந்தாலும் இப்போதைக்கு இனியா கிட்ட நம்மளோட சுயரூபத்தை காட்டிட வேண்டாம், அப்புறம் ஒரே நாள்ல ஓடி போயிடுவான்னு சொல்லிட்டு உடனடியா ஓகே உனக்கு எப்ப தோணுதோ அப்பவே நம்ம பாத்துக்கலாம், முதல்ல நம்ம நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உனக்கு முதல்ல இந்த ஊர்ல எனக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் நான் உன்னை கூட்டிட்டு போறேன், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த ஊரையும் சரி இந்த உலகத்தையும் சரி சுத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறமா நீ என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சகஜமா பேசினதுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே டீசெண்டா அங்கிருந்து கிளம்பி போற மாதிரி போக. அப்ப இதை பார்த்த இனியாவும் இவ்வளோ நேரமா ரொம்பவே தயக்கத்தோடய பயத்தோடய உட்கார்ந்துருந்த எல்லா தயக்கத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டு நிதிஷ் உண்மையாவே ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நிதிஷ் உண்மையாவே எந்த கேரக்டர்ல இருக்கிறவங்கன்றது தெரியாம அவங்கள நம்ப ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த பக்கம் பாக்கியோட வீட்டுல இருக்க பாக்கியாவும் காலையில என்னதான் நைட்டு ஃபுல்லா இனி அவ நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் காலையில எப்பவும் போலயே ஃபாஸ்டா எந்திரிச்சு தன்னோட வேலைகள் எல்லாத்தையுமே வீட்டுல முடிச்சுட்டு ரொம்பவே குயிக்காவே தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த கோபியும் இன்னுமே பாக்கியாவை நினைச்சு கொஞ்சம் பெருமைப்படுறது மட்டும் இல்லாம லைட்டா பாக்கிய கூட வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது
கண்டிப்பா பாக்கியாவுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சதுனால அவங்க இன்னுமே சைலண்டா தான் இருக்காங்க. பட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போன பாக்கியாவோ தன்னோட கவலைகள் எதையுமே வெளியே காட்டிக்காம ஹோட்டல் பிசினஸ் செம்மையா பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த செல்வியும் அங்க வேலை செய்யற லேடிஸுமே பாக்கியாவோட மன உறுதியை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியத்தோட தான் நின்றுட்டு இருக்காங்க. பட் பாக்கியாவோ தன்னோட வேலைகள் எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கா. ஆனா செல்விக்கு மட்டும்தான் பாக்கியா எந்த அளவுக்கு இனியா இல்லாம கஷ்டப்படுறாங்கன்றது நல்லா புரியுது. அதனால அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அப்ப கரெக்டா திடீர்னு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள சுதாகர் 4-5 பேரோட ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வராங்க. அப்ப இதை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்ட பாக்கியாவோ என்ன ஏதாவது பிரச்சனையா திடீர்னு இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்க, உடனே சுதாகரும் நம்ம நேத்து டாக்குமெண்ட்ல சைன் பண்ண விஷயமா தான் நான் பேச வந்தேன். எப்படினாலும் நான் இன்னைக்கு அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னல. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், உங்ககிட்ட காட்டிட்டு போக்கலான்னு வந்தேன்னு. நீங்க இப்போ தாராளமா இந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்து அவங்க கிட்ட நீட்டு. ஆனா பாக்கியாவும் மனசுக்குள்ள பரவாயில்ல, இவங்க ஏதோ கொஞ்சம் வில்லத்தனமா என்கிட்ட இருந்து இந்த ஹோட்டலை வாங்க பாக்குறாங்களோன்னு நினைச்சேன். பட் இப்போ அவங்களாவே வந்து இந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பார்க்க சொல்றாங்களேன்னு, நீங்க முதல்ல வாங்க சார் வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே சகல மரியாதை கொடுத்து அவங்கள டேபிள்ல உட்கார வச்சது மட்டும் இல்லாம பொறுமையா அந்த டாக்குமெண்ட் எடுத்து லைட்டா படிச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே பக்கத்துல செல்வி கிட்ட சாருக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. உடனே சுதாகரு என்ன சார் எல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க, உரிமையா சம்பந்தின்னு கூப்பிடுங்கன்னு சொல்ல உடனே பாக்கியாவும் ஹாப்பியா சரிங்க சம்பந்தின்னு சொல்லிட்டு செல்வி கிட்ட இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல என்ன ஸ்பெஷல் ஸ்வீட் இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து சாருக்கு கொடு, இல்ல சம்பந்திக்கு கொடுன்னு சொல்றாங்க. உடனே சுதாகரும் ஆமா என் ஹோட்டல்ல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. அப்போ திடீர்னு சுதாகர் இப்படி சொல்றதை கேட்ட பாக்கியாவோ என்ன இவ்வளோ உரிமையா என் ஹோட்டல்னு சொல்றாங்க, ஒண்ணுமே புரியலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பத்தோட இருந்தாலும் அவங்க அந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு பார்த்துட்டு செம்ம ஷாக்ல அப்படியே எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஸ்வீட் எடுத்துட்டு வந்த செல்வியும் பாக்கியாவை பார்த்த உடனேயே என்னக்கா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, உடனே சுதாகரும் செல்வி கிட்ட ரொம்பவே அதிகாரம், இங்க பாருங்க அந்த ஸ்வீட் எடுத்து இங்க வைங்க, உங்க ஓனர் புது ஓனர் அந்த ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்போ செல்வியும் அக்கா என்னக்கா இந்த ஆள் சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேட்க, உடனே பாக்கியாவும் சம்மந்தி இந்த டாக்குமெண்ட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சுதாகரு உங்களுக்கு நல்லா படிக்க தெரியும்ல, நீங்க படிச்சது சரிதான், நீங்க உங்களோட முழு மனசோட இந்த ஹோட்டலை இனியாவுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கீங்க, அதுதான் அதுல எழுதி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பாக்கியாவும் நீங்க எங்க கிட்ட என்ன சொன்னீங்க, இதுல என்ன எழுதி வச்சிருக்கீங்க, இந்த ஹோட்டலோட முழு அதிகாரமும் என்கிட்ட இருக்கும் தானே சொன்னீங்க, ஆனா இப்ப என்ன அப்படியே இந்த ஹோட்டலை நீங்க அபகரிச்சிட்டீங்கன்னு சொல்லி கேட்க, ஆனா சுதாகரும் என்ன பாக்கியா நேற்று நான் பேசினது எல்லாத்தையுமே நீங்கள் முழுசாக மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்க, நான் என்ன பேசினன்றதை யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட இதை பற்றி கேளுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியாவும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, என்னோட பசங்களும் சரி கோபியும் சரி உங்ககிட்ட இந்த விஷயத்த தான் நான் தெளிவாக சொன்னாங்க. ஏன் சைன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அந்த கடவுள் மேலே கூட சத்தியம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை கூட மாறாமல் நான் அதே தான் இந்த பத்திரத்தில் எழுதுவேன்னு சொல்லி கூட சொன்னீங்க, ஏன் நீங்கள் அதை மறந்துட்டீங்களான்னு கேட்க, ஆனால் சுதாகரும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, கடவுள் மேலே நான் எப்படி சத்தியம் பண்ணேன், டாக்குமெண்ட்ல கண்டிப்பா இனியாவோட பேரு மட்டும்தான் இருக்கும்னு சொன்னேன், பட் நீங்க அதை சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன், பட் அது ஏன் தப்பு கிடையாது, உங்களோட தப்பாலதான் இப்போ உங்களோட ஹோட்டல் உங்களோட கையை விட்டு போயிடுச்சு, அதனால நீங்க பேசாம உங்களோட வேற வேலை இருந்தா போய் பாருங்க, ஏன் உங்களுக்கு இன்னொரு ஹோட்டல் இருக்குல்ல அதை போய் பாருங்க, இந்த ஹோட்டல்ல அதாவது என் மருமக எனக்கு பரிசா எடுத்துட்டு வந்த இந்த ஹோட்டல்ல நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு பாய்ஸ் உங்க ஹோட்டல்ல என்ன விஷயங்கள் எல்லாம் மாத்தணும்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு வாங்க, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இது ஈஸ்வரி ரெஸ்டாரண்டா இருக்கும், நாளையில இருந்து இது என் ரெஸ்டாரண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு செம்ம திமிரோட பாக்கியா முன்னாடியே கால மேல காலை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு செம்ம டென்ஷனான பாக்கியாவும் இது என் ஹோட்டலா மட்டும்தான் இருக்கும், இந்த ஹோட்டல்ல உங்ககிட்ட இருந்து எப்படி எனக்கு வாங்கணும்னு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு உடனடியா செம்ம கோபத்தோட அங்கிருந்து கிளம்பி உடனடியா அவங்க வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இப்படி எல்லாம் அவங்க பண்ண வாய்ப்பே கிடையாதுன்னு இப்ப கூட சுதாகருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியும் பாக்கியா கிட்ட பாக்கியா என்னதான் உன் ஹோட்டல் உன் கையை விட்டு போயிருந்தாலும் இப்போதைக்கு நீ இந்த பிரச்சனையில தலையிடாம இருக்காதான் நல்லது, உன் ஹோட்டல் போனா போகட்டும், இது இனியாவோட வாழ்க்கை, நீ இப்ப ஏதாவது அந்த குடும்பத்துக்கிட்ட பிரச்சனை பண்ண அவ்வளவுதான், நம்மளோட பொண்ணு சந்தோஷமாவே இருக்க முடியாது, அவளுக்கு ஏதாவது அவங்க பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றதுன்னு சொல்ல, ஆனா பாக்கியாவும் இதுக்குதான் இந்த சந்தேகத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்தை கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கலாம்னு சொன்னேன், ஆனா நீங்க தான் அவசரப்பட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்க பார்த்துட்டீங்க, ஆனா இப்போ
ஏதோ நான் அமைதியா இருந்தா மட்டும்தான் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட என் பொண்ணையும் சரி என் ஹோட்டலையும் சரி விட்டு கொடுக்க எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த பையன் நிதிஷ் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த பையன் கண்டிப்பா என் பொண்ணை நல்லா பார்த்துப்பான். அதனால என் ஹோட்டலையும் என் ஹோட்டல்ல வேலை செய்யறவங்களையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு முழுக்க முழுக்க என்னோடது. அதனால இந்த விஷயத்துல இதுக்கு மேலேயும் நீங்க தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட என் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி அந்த பிரச்சனை பெருசானது மட்டும்தான் பிரயோஜனம். இதுக்கு மேல என் பிரச்சனைய நானே எப்படி தீர்த்துக்கணுமோ அப்படி தீர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு செம்ம கோபத்தோட அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிட்டு திடீர்னு அவங்க நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி பழனிசாமிக்கு கால் பண்றாங்க. ஏன்னா அவங்க சுதாகர் எவ்வளவு பெரிய ஆளுன்றத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கனால இந்த விஷயத்துல நமக்கு கண்டிப்பா யாராவது ஒருத்தரோட உதவி அவசியம் தேவைப்படும். ஆனா கோபி நமக்கு உதவி செய்யவும் போறதில்ல, அவங்க கிட்ட இருந்து உதவி வாங்க எனக்கு விருப்பமும் இல்லை. அதனால நமக்கு ஒரே ஒரு வழி பழனிசாமி சார் கிட்ட கேட்கறது மட்டும் தான் சொல்லிட்டு அவங்க உடனடியா பழனிசாமிக்கு கால் பண்ண பழனிசாமியும் பாக்கியோட போன் வரதை பார்த்த உடனே ரொம்பவே ஹாப்பியா போன் அட்டன் பண்ணி, என்ன பாக்கியா மேடம், என்ன பிரச்சனை, இந்த சுதாகர் உங்களோட வழியிலையும் குறுக்க வந்துட்டான் போலியன்னு சொல்ல அப்போ இந்த மாதிரி பழனிசாமி சுதாகரை பத்தி சொன்ன உடனேயே, என்ன சார் உங்களுக்கு எப்படி அவங்கள பத்தி தெரியும், என்னோட ஹோட்டல் பிரச்சனை பத்தியும் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க உடனே பழனிசாமியும், என்னதான் நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணாம இருந்தாலும் நான் உங்களை முழுக்க முழுக்க வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நீங்க கேட்காமயே உங்களுக்கு நான் உதவி பண்ண தயாரா இருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு உங்க ஹோட்டலுக்கு நீங்க தாராளமா கிளம்பி போங்க, உங்க ஹோட்டல் உங்களோடவே இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இதை கேட்டுட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்ட பாக்கியாவும் கொஞ்சம் ஷாக்கோட தான் நின்றுட்டு இருக்காங்க. சோ கைஸ், பழனிசாமி எந்த விதத்துல எப்படி பாக்கியாவுக்கு உதவி பண்ணி அந்த ஹோட்டல்ல அவங்களுக்கு மீட்டு கொடுக்க போறாங்க, பாக்கியாவுக்கு சுதாகர் மூலயமா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்ற விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, சோ அடுத்து பாக்கியோட ரெஸ்டாரண்ட் மூலயமா சுதாகர் செய்யணும்னு ஆசைப்பட்ட எல்லா விஷயமுமே பழனிசாமியால கெட்டு போகுதா என்ன, அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து பாக்கியா எப்படி தன்னோட ஹோட்டலை பழனிசாமியோட உதவியால மீட்டெடுக்க போறாங்க.